என்னன்னு ஐ லவ் யூ இது குள்ளமா தான் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஏதோ லைன்ல இது குள்ளமா இருக்க நல்லா இருக்கா மச்சான். Red Note presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattan Brahmandam Barni Silks, RKV Road, Erode. Powered by Achi Masala. Venue partner V Space. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் தனுஷ் சார் கிட்ட கேட்குறாங்க, அவங்க அட்மாஸ்பியரா அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது எனக்கு அப்படி ஆச்சு. எல்லாரும் கத்துறாங்க, தனுஷ் சார் வேன்லேருந்து நம்ம இது வரும் சீனுக்கு. அந்த மாதிரி சிவா இறங்குறாங்க. அதே அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் ஷவுட்டிங் ஃபார் சிவா ஆல்சோ தட் டைம். ஒரு பக்கம் அப்பங்க ஒரு பக்கம் பட்சர் ஆனா ஐயோ சூடு வச்சிருவாரு. ஆனா அவங்க இப்படி பண்றாலே போதும், நான் ஒரு பயந்து கோழி, நான் ஓடிடுவேன். அப்பங்க பத்தி சொல்லுங்க. ஆனா அப்பங்க இஸ் தி ஸ்வீட்டஸ்ட். குழந்தை சொல்லுவேன், சாப்பாடு வச்சு விளையாடுனீங்க பெல்ட் அடிப்பேன் அப்படி. அந்த விஷயத்துல மட்டும் தான் அவன் ஃபோனில் பார்த்தா கான்டாக்ட்ஸ் ஃபுல் ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படிதான். அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன். அவனோட பாடி எப்படின்னா அந்த மெலிசா குச்சி மாதிரி இருப்பான். இன்னைக்கு அவரோட பிசிக் பாத்தீங்களா? வீட்ல இருந்து முட்டை கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்து இவெல்லாம் பண்றானா, நான் அப்படியே யோசிச்சு இவெல்லாம் டேக் கேர் பண்றானே சொல்ல முடியும். அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் இன் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஹாய் ஹாய் ஓகேவா? யா ஓகே. எனர்ஜியா இருக்கீங்களா? எனர்ஜியா இருக்கேன். ஓகே. மெமரிஸ் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு. நம்ம எல்லாருமே வந்து மெமரிஸை வந்து ரொம்ப பயங்கரமாக பார்ப்போமா. மெமரிஸில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபோட்டோஸ். யா நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்களே நீங்கள்? நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு, நீங்கள் நிறைய எடுப்பீங்களா? ஆஃபனா நிறைய எடுப்பேன். நான் எடுக்கலனும் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் எடுத்தது, எல்லாரும் எடுத்தது, அதெல்லாம் சேர்த்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் வரப்போகுது. இப்போ இந்த ஃபோட்டோ செக்மெண்ட், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய லீடு கொடுத்தேன். ஓகே சூப்பருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்துடலாமா? பார்க்கலாம். இது கிட்டு குழந்தை. என்ன வயசு இருக்கு உங்களுக்கு அப்போ? ஐ மஸ்ட் பி 19. ஓ 19 இருந்திருப்பேன். யா கரெக்ட். ஓகே சூப்பர். 3 படம். 3 படம். 3 படம் இல்லை, ஒரே படம் தான். படத்தோட பேர் 3. ஓகே கரெக்ட். ஸ்ருதிஹாசனோட நிறைய சீன்ஸ் வந்திருப்பீங்க. எப்படி இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்போ தனுஷ் சார் யாரு கூட அப்போ தெரியாது, ரொம்ப புதுசு இல்லை அப்போ. ஐ டென்ட் நோ. ஓகே. அப்போதான் நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன். ஸோ ஐ நெவர் நியூ. அப்போ அங்கே ஒர்க் பண்ணதில்லை. இப்போதான் பேன் இண்டியா மாறிடுச்சுல. ஃபஸ்ட்டு ஆடிஷன் கூப்பிட்டு மீட் பண்ணோம். தனுஷ் சார்கிட்ட மீட் பண்ணேன், ஆஃபீஸில் மீட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் ஒரு ஃபனி இன்சிடென்ட் என்னென்னா, பாஸ்கர் மாஸ்டர் கொரியோகிராஃபர், பாபா பாஸ்கர் மாஸ்டர். அப்போது மாஸ்டர் எனக்கு யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. பேசிக்கலி ஸ்ருதிஹாசன் தெரியும், ஏன்னா அவங்க ஹிந்தியில் படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் தனுஷ் சார்கிட்ட கேட்குறாங்க, அவங்க அட்மாஸ்பியரா அப்படி கேட்டாங்க. ஐயோ சரிங்களா. அப்படி கேட்கும் போது எனக்கு அப்படி ஆச்சு. ஆனால் தனுஷ் சார் அங்கே சொல்கிறேன், இல்லைங்க படத்தில் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படி எப்படி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட் அந்த ஸ்கூல் தான் இது அங்கே நடந்தது. அண்ட் ஸ்ருதிஹாசன் வாஸ் ரியலி ஸ்வீட், ரொம்ப டவுன் டு அர்த். ஓகே. தட் டைம் இட் இஸ் வாட் 10-15 இயர்ஸ் பேக்கா, 12 இயர்ஸ் ஆயிருக்குமா தெரியல. நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தேன், நானும் ஸ்கூல் வயசுல தாங்க இருக்கேன். நீங்கள் உங்கள் வயசு இங்கே காமிக்காது. ஷீ இஸ் வெரி ஸ்வீட், வெரி வெரி ஸ்வீட். அண்ட் இந்த சீன்லேயே வந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சிவகார்த்திகேயன் அண்ணா இருப்பார். ஸோ இன்னைக்கு லைக் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சதில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. அண்ட் எப்படி அந்த செட்டில் எப்படி இருந்தார்? ஸோ எனக்கு ஒரு வெரி கிளியர்லி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி நம்ம எங்கேயோ என்னன்னு ஐ லவ் யூ அது சொல்லிட்டு
இது பாரு அது குள்ளமா தான் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஏதோ லைன்ல இதுல ஆமா குள்ளமா இருக்கிறவ நல்லா இருக்காடா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஸோ ஐ சா தட் எல்லாரும் கத்துறாங்க தனுஷ் சார் வேன்லேருந்து நம்ம இது வரும் சீனுக்காக அந்த டைம்ல சிவா இறங்குறாங்க அதே அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் ஷவுட்டிங் ஃபார் சிவா ஆல்சோ ஓகே அந்த டைம்லே ஓகேவா தட் வாஸ் வெரி நியூ ஃபார் மீ ஏன்னா ஒருத்தர் இப்போதான் மூவி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் சின்ஸ் தேட் டைம் ஹி ஹஸ் காட் அது இது எதுலேருந்து ஆமா யா அண்ட் எனக்கு இப்போ கான்டாக்ட்ல இருக்காங்க இப்போ பேசுவோம் அதே மாதிரி தான் இருக்காங்க so sweet எவ்ரி டைம் ஏதாவது எனக்கு ஒர்க் வேணும்னு நான் சொல்லுவேன் சம்திங் இஸ் தேரா ஏதாவது வருது அந்த மாதிரி அவங்க ஆடியோ லான்ச்ல எல்லாம் போயிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ இட்ஸ் நத்திங் தட் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இட்ஸ் அ நார்மல் என்னது கம்ஃபர்ட் ஜோன் வாட் வி ஹேவ் ஓகே இப்போ சிடபிள்யூசில வந்து மீட் பண்ணிருந்தீங்கல்ல ஒரு 2-3 இயர்ஸ் பேக் 2-3 இயர்ஸ் பேக் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் படத்தோட இதுன்னு நினைக்கிறேன் ப்ரமோஷன்ஸ் டைம்ல இருக்கும் டாக்டர் நீங்க டான் ஆமாமா டான் படத்தோட ப்ரமோஷன் சோ இதுலயே தெரியுது பாருங்க அங்க இருந்து டு ஹியர் அப்படின்னு எஸ் இட்ஸ் ஜஸ்ட் இஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் சம் பீப்புள் ஆர் கிஃப்டட் என்னன்னா மக்கள் ஒரு லவ் கிடைக்கிறது ஈஸி கிடையாது அது அவங்களுக்கு கிஃப்ட் வர மாதிரி கிடச்சிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம் ஏன்னா நான் இப்போ ஞாபகம் இருக்கு ஜோடி நம்பர் 1 செட் அப்போ ஆடும்போது அப்போ நம்ம எங்கே ஷூட் பண்ணோம் பிரசாத் ஸ்டுடியோவில் அப்போல்லாம் ஈவிபி கிடையாது பிரசாத் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணும்போது நம்ம வெளியில் நின்றுட்டு மெரினா சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறேன் இப்போ இது பண்ணோமா அப்படியெல்லாம் ஒரு பேச்சு நம்ம 2 பேருக்குள்ள நானும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பேசுறது இப்போ பாருங்க எங்கே இருக்காங்களே இல்லையா எனக்கு ஒரு லக்கி ஃபீலிங் எனக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் என்னால் சொல்ல முடியுதுல்ல அந்த மாதிரியா ஓகே அந்த டைம்ல கலாட்டாலாம் ஏதாவது பண்ணியிருக்காரு அவங்கள அது அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு ஐ டென்ட் நோ எனி திங் ஓகே லாங்குவேஜும் பேரியர் இருக்கு அவங்களோட இங்கிலீஷ் அமேசிங்காக இருந்துச்சு ஸோ யா அந்த மாதிரி ஃபன் எதுவுமே கிடையாது பட் ஐ ஃபீல் when I see now SK எல்லாரும் அப்படி இருக்கும்போது இட் இஸ் இவங்க கூட நம்ம நின்றுட்டு பேசிட்டு இருந்தப்பா ஃபர்ஸ்ட் படத்துல அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் தான் போகும் so nice யா ஆச்சரியம் எக்ஸைட் வாட் இஸ் சேம் அதிசயம் யா அதிசயம் தான் இருக்கு ஓகே நைஸ் அடுத்து போவோம் இது சரியான கெட்டப் இது ஒரு பக்கம் அப்பங்க ஒரு பக்கம் பட்சர் ஆனா ஐயோ சூடு வச்சிடுவாரு ஆனா அப்பங்க இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் பட் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பட்சருக்கு ஓகே அதான் நான் கேட்க வந்தேன் எவ்வளவு மிஸ் பண்றீங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ரொம்ப அவங்களோட சாம் இந்த ஷோல வேற மாதிரி இருந்துச்சு he takes the show into other level ஓகே எவ்வளவு அடி வாங்கியிருப்பீங்க அவர்கிட்ட ஆக்சுவலி நான் சொல்லட்டுமா யாரும் நம்ப மாட்டீங்க எனக்கு அடிக்க மாட்டாரு எனக்கு அடிச்சதே இல்லை அடி வாங்குறது யாருன்னா குரேஷி புகழ் இந்த சரத் பாலா இவங்க தான் அடி வாங்குவாங்க பசங்களுக்கு அதை பொண்ணுங்களுக்கு அடிக்க மாட்டாங்க சும்மா இப்படி பண்ணுவாங்க தவிர ஆனால் அவங்க இப்படி பண்ணுறாலே போதும் நான் ஒரு பயந்து கோழி நான் ஓடிடுவேன் ஆமாம் வி மிஸ் பட் சார் ஐ விஷ் அவங்க குக்வித் கோமாளி அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போதுன்னும் போது பட் சார் இல்லைன்ற நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கும்ல ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு நான் சிடபிள்யூசி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அது அந்த டைம் எப்படி இருந்தது அவர் இல்லாமல் எப்படி we knew that it's gonna be difficult for the show and இது ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீசன் அவங்க பண்ணுறது அவங்க ஒரு மார்க் அங்கே போட்டாங்க தட் இது என்னோட ஷோ அப்படி போட்டாங்க டக்குன்னு அவன் மிஸ்ஸிங் அவங்க வரமாட்டாங்க ஒரு இல்லை இந்த சீசன் பண்ணல we all knew it's gonna hamper we all knew that but the show has to go on right அவங்க சாய்ஸஸ் இங்கே வாட் எவர் தேர் அவங்க டிஸ்கஷன் சேனல் அவங்களுக்குள்ள we knew it is going to hamper but we knew that we have to make it work and I think we made it work of course and ஒரு விஷயம் நடந்ததுல ஒரு பாதி பேர் வந்து வேற ஒரு இதுக்கு போனாங்க இதே மாதிரி சேம் குக் வித் கோமாளி செட்டப் மாதிரி ஒன்று அந்த டைம்ல உங்களுக்கு அப்ரோச் வந்துச்சா நீங்க அங்க வர சொல்லி நான் விஜய் டிவி குழந்தை எனக்கு எங்கே அவங்க கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும் எப்படி ஐம் ஒர்க்கிங் இன் விஜய் சின்ஸ் ஐ வாஸ் 17 குழந்தையிலேருந்து இங்கேயே நான் வளர்ந்துட்டேன் they've seen me like ஒரு டீனேஜ்லேருந்து இந்த லெவலுக்கு பார்த்துட்டாங்க ஸோ அவுட்சைடர்ஸ் ஆல்சோ they know right they will never do that அவங்களுக்கே தெரியும் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் ஓகே அப்பங்க பற்றி சொல்லுங்க குழந்தை சொல்லுவேன் ஓகே ஒரு கட்டத்தில் ஒரு வயசு அப்புறமா யூ பிகம் லைக் அ கிட் நோ ஹீஸ் பிகம் லைக் a kid only in the show நம்ம தான் போயிட்டு அப்பா அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க ஒரு குழந்தையா மாறிட்டாங்க நம்ம கூட இருந்து மாறினாங்களா இப்படிதான் அவங்க இருக்காங்களா தெரியல ஆனால் இவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் இட்ஸ் கமெண்டபிள்
இவங்கள ஒய்ஃப் வந்து வரும்போதே அந்த காலம் கல்யாணம்னா கொஞ்சம் வாங்கு பொங்கு அப்படியெல்லாம் பேசுவாங்கல்ல, என்னடா என்னடி அப்படி அந்த மாதிரி ஒரு பேச்ச ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. அப்போதான் தோணும் ஒரு கல்யாணத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் இவ்வளோ வருஷம் லைக் டில் நவ் தே ஆர் டுகெதர். தட் ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் அப்பா. சூப்பர். அண்ட் அவரோட எல்லா எமோஷன்ஸுமே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒரு வாட்டி அழுது பார்த்துருக்கோம், ஜாலியாக ஃபன் பண்ணி திட்டி எல்லாம் பார்த்துருக்கோம். கோவப்படுவாரா? அதெல்லாம் கோவப்படுவார். திட்டிருக்காரு, எப்போனா கோவப்படலாம். ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க, ரொம்ப கலாட்டா பண்ணுறீங்க, கொஞ்சம் டிசிப்ளின் ஹைஜீன் இருக்குல்ல, சாப்பாடு ஹைஜீனிக்காக இருக்கணும். ஹைஜீன் விஷயத்தில் அப்பா கோவப்படுவார். ஹைஜீனிக்காக இருக்கணும், நீங்கள் விளையாடுங்க, எவ்வளோ விளையாடுங்க, சாப்பாடு வச்சு விளையாடுனீங்க பெல்ட் அடிப்பேன் அப்படி அந்த விஷயத்தில் மட்டும் தான் அவர் கோவப்படுவார். ஸோ அது தவிர எதுவுமே இல்லை. ஒன்று ஹைஜீன் அண்ட் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கட்டும் இது கிச்சன், பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ரைட், அந்த மாதிரி தானே. ஸோ அவங்களுக்கு அது மட்டும் பிடிக்காது. ரொம்ப ஓவரா இது பண்ண டர்ட்டி பண்ண பிடிக்காது. ஓகே. அடுத்து புகழு. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கெட்டப்ல தான் இருக்கீங்க. ஆமாம். ஏங்க அவன் பையன் அவன் என்னடா கெட்டப் ஹேர் ஸ்டைல் பற்றி சொல்ல. ஓகே, திஸ் புகழு கிட்ட என்ன சொல்கிறது, புகழு இஸ் மை சேஃப் பர்சன் சொல்லுவாங்கள்ல. எனக்கு எதுவும் புரியல புகழு என்ன பண்ணுறது இந்த எபிசோடில் எனக்கு தெரியலடா அப்படி சொன்னால் அவன் ஏதாவது ஐடியா கொடுப்பான். சம் கான்டென்ட் டைமில் அவன்கிட்ட போனால் போதும் அவன் ஏற்றி கொடுத்துருவான் அந்த டைப். அண்ட் எனக்கு புகழுக்கு சீசன் 2லேருந்து சீசன் 2லேருந்து இல்லை சீசன் 3லேருந்து பயங்கரமாக பாண்டாச்சு. ஒரு நண்பன் எனக்கு உடனே கிடைக்கல, டைம் ஆச்சு. ஏன்னா அவனோட காமிக் சென்ஸ் வேறு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறது அது அன்டில் அன்லெஸ் எனக்கு லாங்குவேஜ் ஃபுல்லாக பிடிக்க தெரியலையோ அப்போ வரைக்கும் ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஆனால் சீசன் 3லேருந்து நான் பயங்கரமாக கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். நம்மளுக்கு ஒரு இதுவே இருக்குது ஃபேன் பேஜஸ் லைக் ஃப்ரெண்ட்ஷிப்னா நண்பன்னா புகழு சுனு அப்படி சொல்லிட்டு. நான் நடுவில் when I put on weight also he used to keep telling me ஏன் இப்படி பண்ணுற, நீ முன்னாடி பாரு இப்படி இருந்த அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு எதுவும் கான்டென்ட் கிடைக்கல, எனக்கு தெரியல இந்த எபிசோடில் என்னடா பண்ணுறது எனக்கு தெரியலடா அப்படி சொன்னால் பக்கத்தில் போயிட்டு நின்னா போதும் அவன் எதாவது பண்ணுவான் தூக்குவான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டைப். ஷீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் கலீக், என்னோட ஒர்க் கலீக். அண்ட் வந்து குக் வித் கோமாளியோட அந்த ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம புகழ் சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அப்பப்போ சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ. சூப்பர் நம்பர். நான் ரொம்ப பாலிஷ்டா சொல்ல வந்தேன். இல்லை சீரியஸாக நான் அவ்வளோ ஒர்க் பார்த்தது இல்லை. நான் ஒரு வாட்டி ஐ திங்க் அதே இதில் அவங்க வந்தாங்க, நானும் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு என் பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். பிகாஸ் அவங்க காமெடி ஷோவில் தான் ஆக்சுவலி வந்தாங்க. காமெடி ஷோ லாங்குவேஜ் தெரியாமல் நான் எப்படி பார்ப்பேன், அதெல்லாம் பார்க்கல நான். அண்ட் அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறமே இவரோட கிராஃப் பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆர்க் எப்படி பார்க்குறீங்க? இவன் பண்ணாத வேலை எதுவுமே கிடையாது. ஐ திங்க் இது சொல்லுவான், டயரில் இது பண்ணி டயரில் பங்க்சர் போட்டிருக்கேன், நான்லாம் வெல்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இட் வில் ஷோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் என்ன தெரியுமா, இட் கிவ்ஸ் மீ த கான்ஃபிடென்ஸ் தட் நீ எவ்வளோ எஃபர்ட் போடுற அந்த மூமெண்ட்லேயே மேபி உனக்கு அந்த லைட் தெரியல, ஆனால் வரும் உன்னோட டைமில் கண்டிப்பாக வரும். இப்போ பாரு இங்கே எல்லாம் லீடு பண்ணிட்டு இருக்கான், எவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபோனில் பார்த்தா கான்டாக்ட்ஸு ஃபுல் ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படி தான். ஸோ இமேஜின் ஒரு வெல்டிங் பண்ணுறவன், கேன் யூ ஜஸ்ட் திங்க். ஸோ திஸ் ஆர் லைக் ஒன் மோட்டிவேஷன் தட் இப்போ ஹார்ட் ஒர்க் போடு அது வரும் உன் டைமில் வரும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் புகழ். ஓகே. அண்ட் எனக்கு குக் வித் கோமாளியில் வந்து எனக்கு புகழ் உங்கள் காம்போ பிடிக்கும். அட் த சேம் டைம் ஒருத்தர் பாலாவோட காம்போ இப்போ மிஸ் பண்ணுறோம். ஐ மிஸ் பாலா ஸோ மச். பாலா ஒன் ஆஃப் த, நான்ல அடிச்சு சொல்ல முடியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப். இவ்வளோ வருஷத்தில் பெஸ்ட் ஹியூமன் பீயிங். அண்ட் நான் இப்போ சொல்ல இந்த விஷயம், when you see him doing things, இப்போ இல்லை அவன் இருந்தலேருந்தே நான் ஆஃப் ஸ்டேஜ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கை. ஏன்னா ஓல்டு இன்டர்வியூ ஏதோ விஜய் டெலியாவது ஏதோ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் திஸ், பிகாஸ் நான் சொன்னல எனக்கு ஜென்வின் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பாலா இஸ் வெரி ஜென்வின், அவன் ஃபேக் பண்ண மாட்டான், உங்களுக்கு நல்லது தான் யோசிப்பான். அண்ட் யூனோ பீப்புள் உங்களுக்கு சும்மா நடிக்கிற மாதிரி உனக்கு நல்லா சொன்னால் உனக்கு தெரிஞ்சிடும். வி ஆல் ஹாவ் தட் சென்ஸில்.
அவன் அப்படி கிடையாது. நிஜமா மனசார உனக்காக நல்லா வாழ்த்துப்பான், உங்களுக்கு சொல்லுவான் அந்த மாதிரி. ஸோ ஐ லவ் பாலா அண்ட் ஐ மிஸ் ஹிம். பட் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அவன் ஒரு டிஃப்ரெண்ட் கட்டட் ஆஃப் ஹீரோ ஆயிட்டாரு. டிஃப்ரெண்ட் கட்டத்தில் இருக்கான். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஓகே. வேற என்ன வேணும்? அவன் அக்கா இப்போ அக்கா எனக்கு தம்பி. அண்ட் ஸோ ப்ரவுட் ஆஃப் பாலா, ஸோ ப்ரவுட். ஓகே. அண்ட் அவரோட ஃபிசிக்காக அவர் பயங்கரமாக அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஒல்லியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவரோட ஃபிசிக் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆமாம், பிகாஸ் இஸ் ஸோ டெடிகேட்டட். இப்போது நம்ம ஒரு ஷூட் பண்ணும் போதே வீட்டிலேருந்து முட்டைகிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவெல்லாம் பண்ணுறானா, நான் அப்படியே யோசிச்சு இவெல்லாம் டேக் கேர் பண்ணுறானே. அப்போ அது டெடிகேஷன் இருக்குது. இஸ் அ கை, ஹி கேன் ஈவன் உனக்கு புட் ஆன் பண்ணாலும் ஒரு டயட் போய் தான் ஆகணும், நீங்கள் ஜிம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இஸ் டூயிங் எவ்ரி திங் பாசிபிள். அண்ட் மோர் ஓவர் வென் ஹி நோஸ் அவ்வளோ அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இவ்வளோ ஒரு ப்ரொடியூசர் எனக்கு வச்சு காசு போட்டாங்கன்னா எனக்கு நான் ஒரு கடமை, எனக்கு ஐ ஹாவ் அ டியூட்டி, அதை சொன்னான். ஸோ தட் ஆல் இஸ் ஹிஸ் ஒர்க். இப்போ ஃபுல் டெடிகேஷனால தான். அதர்வைஸ் அவனோட பாடி எப்படின்னா அந்த மெலிசா குச்சி மாதிரி இருப்பான். இப்போ பாருங்க எப்படி இருக்கான்னு. இட்ஸ் ஆல் டெடிகேஷன், இஸ் ஹார்ட் ஒர்க் தான். சூப்பர். அண்ட் எனக்கு ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் சேயிங் ஹில் கோ வெரி வெரி ஃபார், வெரி ஃபார். சக்ஸஸ் தான் அப்படியே உச்சிக்கட்டிலே இருக்கான் அவனுக்கு. நைஸ், ஸோ நைஸ். சூப்பர். தேங்க்யூ சுனிதா. தேங்க்யூ. உங்களோட மெமரிஸை வந்து நிறைய ஷேர் பண்ணீங்க. பிரியங்கா வேணாம். ஓகே. ஆனால் 2 பேரும் இட்ஸ் லைக் எனக்கு அவளுக்கு வரவே வராது அந்த விஷயம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் யார் நீ யாரு? Red Note presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattan Brahmandam Barney Silks, RKV Road, Erode. Powered by Achi Masala. Venue partner V Space. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு.